வணக்கம். கடாய் சூடானதும் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் 4 ஸ்பூன், எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வெங்காயம் இளங்கண்ணாடி பதம் இந்த அளவு வதங்கினதும் தோல் நீக்கி நறுக்கின உருளைக்கிழங்கு 1, உருளைக்கிழங்கு சேர்த்து லேசாக வதக்கணும். நறுக்கின தக்காளி 1/4 கிலோ எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய். லேசாக வதங்கினதும் கொத்தமல்லி இலை, தண்ணி 1 கப் அளவு சேர்த்து கலந்து எடுத்து கொதிக்க விடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மேலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அடி பிடிக்காத மாதிரி இடையே கலந்து விட்டு இந்தளவு தொக்கு பார்த்து சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு தொக்கு, இதை சோயாபீன் எடமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இதை டபுள் பீன்ஸ் கூட சொல்கிறாங்க. இதை 10 நிமிஷம் அவிச்சு சுண்டல் மாதிரி இதை தாளித்து வச்சுருக்கேன். இது ஷார்ட்டில் இருக்குது. இப்படி உரிச்சு எடுத்தால் வந்துடும். இதை குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லோரும் இது விரும்பி சாப்பிடுவாங்க.